ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். இறைவா, என்னை இந்த நேரத்தில் நீங்கள் பேச வைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் இறைவா. என் அப்பன் ஈசன் ஒருவனுக்கே அனைத்து புகழ்களும். அப்பா ஈசா, உன்னை பற்றி அறிந்த நான் ஒன்றை இந்த உலகிற்கு எடுத்து கூற என்னால் எந்த வழியில் இயல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா. ஒருவேளை நான் அப்படி கூறினாலும் இந்த உலகில் இருக்கும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கூட எனக்கு தெரியாது அப்பா. என்றாவது ஒரு நாள் இந்த உலகம் அழியதான் போகின்றது. ஆனால் அதற்குள் இருக்கும் மனிதர்கள் நாம் எதற்கு வந்தோம், எதற்கு இங்கு வாழ்கின்றோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணராமல் வாழ்கிறார்கள் என்று எண்ணும்போதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கின்றதப்பா. ஏன் நானே இன்னும் அந்த நிலையை விட்டு மாறவில்லை அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், உனது கடமை என்று ஒன்று உண்டு. அதை நீ சரியாக செய்தால் மட்டுமே இந்த உலகின் வாழ்வை முழுமையாக நீ முடிக்க முடியும் என்று. அதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இல்லையென்றால் நீங்கள் எப்பொழுதோ என்னை உங்களிடத்தில் சேர்த்து கொண்டிருப்பீர்கள். நான் இந்த உண்மை உணராமலே நான் சென்றிருப்பேன் அப்பா. ஆனால் இந்த உலகில் ஒவ்வொரு மிருகங்களும் போன ஜென்மத்தின் பிரதிபலனாக தான் இந்த ஜென்மத்தில் மிருகங்களாக வாழ்கின்றன. நாயாக, பேயாக, மாடா, பன்னியா, கழுதையா, எருமையாகவும் அனைத்து உயிரினங்களாகவும் போன ஜென்மத்தின் தொடர்புடையதுதான் இந்த ஜென்மத்தில். நான் இந்த ஜென்மத்தில் மிருகங்கள் மீது அன்பு கொண்டிருந்தால் போன ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா. எந்த ஒரு மிருகமும் தனக்கென்று எதுவும் எடுத்து வைத்துக் கொள்வதில்லை அப்பா. இந்த உலகில் ஒரு அறிவு கொண்ட மரம், செடி, கொடிகள் அனைத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக உள்ளதப்பா. ஏனென்றால் இங்கு இருந்து ஒரு ரோஜா செடியை கொண்டு போய் அயல் நாட்டில் வைத்தால் கூட அது ரோஜாவாக தான் மலர்கிறது. ஏனென்றால் ரோஜாவின் இதழ்களுக்கு தன் நிறத்தையும், இலைகளுக்கு பச்சையையும், காம்பிற்கு ஒரு நிறத்தையும், முள்ளிற்கு தன் கூர்மையையும் கொடுக்கின்றது. ஆனால் மனிதர்கள் மட்டும் பணம் படைத்தவன், ஏழை, பணக்காரன், நீ படித்தவள், படிக்காதவன், எனக்கு இருக்கிறது, நீ இல்லை, நீ கேவலம்
என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரியாக நான் தான் பெரியவள், நான் தான் உலகின் ராணி, நான் தான் உலகின் ராஜா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதை நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறதப்பா. அப்பா, எனது வயது முடிந்த பிறகு என்னை என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதற்கான வழியையும் எனக்கு காட்டுவீர்கள். என்னை ஒரு பொழுதும் நீங்கள் விடமாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்பா. எனக்கு எங்கு எவ்வளவு நாள் எனக்கு உணவு, இங்கு இவ்வளவு நாள் உனக்கு உணவு, இந்த இடத்தில் உனக்கு இவ்வளவு நாள் உணவு, அனைத்தையும் நீங்கள் கொடுத்ததப்பா. எனக்கு இந்த கை கால், என்னுடைய உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் நீங்கள் கொடுத்ததப்பா. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களப்பா. உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அடுத்த நொடி நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் எதற்கப்பா அடுத்த சொத்து தேவை, அடுத்த சுகம் தேவை? அப்பா, ஒரு விஷயங்கள் உண்டு. பொருளில்லார்க்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில் இடமில்லை. அதை நான் புரிந்து கொண்டேன், உணர்கிறேன். ஆனால் அதற்காக தன் வழி வந்த உறவுகளை தான் எப்படியப்பா ஒதுக்குவது? அந்த உறவுகளையெல்லாம் நாம் எப்படியப்பா தள்ளுவது? அதற்கு ஏனப்பா அந்த உறவுகளை நீங்கள் கொடுத்தீர்கள்? அதற்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமோ? அந்த உறவுகளின் மீது பாசம் வைக்காமலும் இருந்திருக்கலாம் அல்லவா? ஏனோ ஒரு வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்று எண்ணி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. எனது வாழ்க்கை சரியா தவறா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் என்னை சரியான பாதையில் மட்டும்தான் எடுத்துச் செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்பா. ஏனென்றால் என்னை இத்தனை காலமாக என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். இன்னும் இருக்கும் கொஞ்ச காலத்திற்கு என்னை அதன்படி எடுத்து வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா. வேற என்னப்பா வேண்டும்? நீங்கள் அனைத்தையும் நீங்களே பார்த்துக்கொள்வீர்கள் அப்பா. எமது கையில் ஏதொன்றும் இல்லையப்பா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.